பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இந்த கண்மாய் தூர்வாரப்பட்டு பருவ காலத்திலே பெய்த மழை தெரிந்து கோடை காலத்திலே நிலத்தடி உயர்ந்து விவசாயத்துக்கு தேவை நீர் குடிப்பதற்கு தேவை நீரை செயல்படுத்திய அரசாங்கம் எந்திரித்து போறார்கள். அது மட்டும் விவசாயிகள் மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகள் பம்பத்தை செய்வதற்காக மும்முனை மின்சாரத்தை கொடுத்த அரசாங்கம் அதிமுக. அதே போல இது வளர்ச்சியான முறையில் சில இடத்திலே அந்த நீரை சரியான முறையில் நம்முடைய வேளாண் பணிக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக சொட்டு நீர் பாசனம் இந்தியாவிலேயே அதிக நிதி விவசாயிகள் கழித்த அரசு அதிமுக. சொட்டு நீர் பாசனம் ஒரு ஏக்கர் தான் முழுவதும் மானிய 40,000 ரூபாய். அதற்கு மேல் எத்தனை ஏக்கர் நிலம் வைத்திருந்தாலும் சொட்டு நீர் பாசன கழிவாக்கு 75% மானியம். இப்படி அற்புதமான விவசாயிகள் அவர்களுக்கு பயன்படுத்துகிற அவர்களுக்கு மானியம் 50%, பெண்கள் மேல் வாங்க 50%, மற்றொரு மேல் வாங்கினா டிராக்டருக்கு 40%. அப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகள் உதவி செய்த அரசு அதிமுக தான். அதாவது விவசாய தொழிலாளிகள் வசதிகளை கட்டிக் கொடுக்கிறோம். அது மட்டும் விளையாட கலைஞர் விளையாட ஆடு விளையாட கோரி அது மட்டும் இல்லாமல் கிராமத்திலே வாழ்கின்ற ஏழை குடும்பத்திலே இருக்கின்ற முதியோர்களுக்கு அம்மாவுடைய அரசு ஒரே நேரத்தில் சட்டமன்ற பேரவை கூட்டி பற்றிக்கு அதிமுக அரசு அறிவித்தது 5 லட்சம் பேர்களுக்கு முதியோர் உதவி வழங்கப்படும் அறிவிப்பு கொடுத்து 75% நிறைவேற்றப்பட்டது. அந்த ஏழைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்தாரு. அதுபடி தமிழகத்தில் ஏழைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த ஏழை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக நடவடிக்கை. அதே போல ஏழைக்கு தொழில் வளம் கிடைக்கும், பல்வேறு தொழில் கிடைக்க வேண்டும். இப்படி விவசாயிகள் இந்த பகுதியிலே தொழில்நுட்ப பெறுவதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு நடவடிக்கை பணிந்து இளைஞருக்கு வேலை உருவாக்கி தர வேண்டும். அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக லட்சியம் கொள்கை. அதை மீண்டும் தொழில் மூலம் பெறுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் வேலை அதோடு இன்றைய தினம் அதிமுக ஆட்சிக்கு பிறகு பல்வேறு திட்டங்களை அம்மா மணிக்கல்வி கிராமத்தில் 20 கிலோமீட்டர் கிராமத்தில் அவருக்கு ஏதாவது நோய்னா தமிழகத்தில் தான் அவருக்கு சிகிச்சை பெற வேண்டும். அப்படிப்பட்ட 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நகரத்துக்கு அப்பால் இருக்கிற கிராமத்திற்கு அந்த பகுதியிலேயே அற்புதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் அம்மா மினிக்கல்வி திட்டம். அதை கொண்டாதான் 2000 அம்மா மினிக்கல்வி தமிழகத்தில் வைத்திருந்தோம். அதையும் இந்த விடியா திமுக அரசு தடை செய்ய நிறுத்தப்பட்டு ரத்து செய்து விட்டார்கள். மீண்டும் வளர்ச்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடங்கியவுட இந்த 2000 அம்மா மணிக்கலையில 4000 அம்மா மணிக்கலை எல்லா கிராமத்திலும் திறக்கப்படும். இதனால ஏழை எளிய மக்கள் அந்த பகுதியிலேயே சிகிச்சை பெற முடியும். இது ஏழைகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்ட காரணத்தினால இதனால அதிமுக நல்ல பெயர் வந்துவிடும் என்ற ஒரே நோக்கத்தோடு அரசியல் காரணமாக இந்த ஏழைகளுக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சை கூட கொடுக்க முடியாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நாம் உணர வேண்டும். அவர்கள் ஆட்சி அதிகாரத்தினாலே ரத்து செஞ்சிருக்கிறார்கள். ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றை முதலமைச்சர் எம்ஜிஆர் நீதி முயற்சி அம்மா ஏழைகளுக்காக வாழ்ந்து மறுக்கிறார்கள். அந்த திட்டத்தை மீண்டும் அதிமுக அரசு சொல்வது நிறைவேற்றப்படும். 4000 அம்மா மணிக்கலை தமிழ்நாடு முழுவதும் திறக்கப்படும். அதோட எல்லா துறையிலும் ஊழல்லா துறையே கிடையாது. கலெக்ஷன் கமிஷன் இது மட்டும் இந்த ஆட்சியில துறையில்லாம நடக்கும். எந்த துறையாவது லஞ்சமெல்லாம் செய்யப்படும் செயல்படுத்த முடியுதா? நீ எந்த அதிகாரிக்கு போனாலும் அதுக்கு முன்னாடி ஒரு 8 நாள் தான் இப்படி அலம்போல ஆட்சி தேவையா? அதே மாதிரி மோதல் நிற்காத இடமே கிடையாது.
கிடைக்குது, எது கிடைக்குதா இல்லையா, போதைப் பொருள் எல்லா பக்கம் கிடைக்குது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டது. இந்த ஆட்சி ஏற்பட்ட ஒரே ஆண்டில் இந்த போதைப் பொருள் விற்பனை தொடர்ந்துச்சு. அப்போதே நான் சட்டமன்றத்தில் பேசினேன், முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்றேன். தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை தொடங்கப்பட்டு விட்டது, அதை நிறுத்துங்கள், இல்லாவிட்டால் தமிழ்நாடு சீரழித்து விடக்கூடிய எச்சரிக்கை கொடுத்தோம். அதெல்லாம் அவர்கள் அலட்சியப்படுத்தி விட்டார்கள். அதனால இன்னைக்கு தமிழகத்தில் கடுமையாக மாணவர்கள், தமிழர் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க இந்த போதைப் பொருளால். இன்றைக்கு காவல்துறை செயலிழந்து இருக்குது. இன்றைக்கு அரசியல் தலையீடு அதிகமா இருக்கிறதுனால அந்த காவல்துறையால் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியவில்லை. இதுக்கு முன்னாடி டிஜிபி இருந்தார், அவர் இந்த போதைப் பொருளை தடுக்கிறது 2.0, 3.0, 4.0 ஓம் போட்டு ரிட்டர் ஆகி போயிட்டார். கடைசி வரைக்கும் ஓம் போட்டு தான் பிடிச்சோம். காவல்துறை கேட்ட சொல்றாங்க, எந்த டிஜிபி மாணவர்களுடைய வாழ்க்கையை நாசமா ஆக்கிவிட்ட பாய்ப்பு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அதிகமாக உண்மைதானே? சிறுமிக்கு பாதுகாப்பு இருக்குதா? கிடையாது, கூட பாதுகாப்பு இல்லை, கிடையவே கிடையாது. மோசமான ஆட்சி, அவ்வளவு ஆட்சி. இது தொடர வேண்டுமா? வேண்டவே வேண்டாம் ஐயா. ராணுவம், மாநிலத்தில் மக்களை காப்பது காவல்துறை. ஆனா இன்னைக்கு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. போச்சு. 6 மாசத்துல 6 காவலர்கள் குறைச்சிட்டு விட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? வேண்டாம். இன்னைக்கு ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு தமிழக அரசுடைய ஏவல் துறையா போச்சு. அதிகாரத்தின் காரணமாக இன்னைக்கு அவங்க கைகள் கட்டப்பட்டு கண்டிப்பா பார்க்கின்ற காட்சி நாம் பார்க்கிறோம். வேதனை. இதெல்லாம் முடிக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற கண்டிப்பா. முன்னேற்ற கழக ஆட்சியில நாளைக்கு சட்டம் திட்டத்தை கொண்டாந்தோம். இன்னைக்கு திருமண உதவி திட்டம் 26,500 நாளைக்கு சட்டம் 76,000 ஒரு பவுன். அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. ஏழைகள் முடிக்கிற திட்டம். ஆக மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகிற போது இந்த நாளைக்கு தங்க திட்டம், திருமண உதவி திட்டம் தொடரும். அது ஒன்று இந்த திட்டத்தில் இடம்பெறுகிறவர்கள் மணப்பெண்ணுக்கு 10 சேலை கொடுக்கப்பட்டோம். மனம் கண்டிப்பா கண்டிப்பா. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் பொழுது அம்மா இருசக்கர வாகனம் அப்படி சர்வதேச வாங்கிட்டாங்க. அம்மா இருக்கும்போது அறிவிச்சாங்க. அம்மா மறைந்த பிறகு அம்மாவுடைய அரசு செயல்படுத்தணும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர